எப்படிப்பட்ட உலகத்துல நம்ம பொறந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்னு நெனைக்கும்போது, மனசெல்லாம் சத்தியமா பதறுதுங்க. இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸு அப்புறம் டெல்லியில 800 பேர் காணாம போறது, அப்படின்னு சொல்லி செய்தி மேல செய்தியா கேட்கும்போது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன ஏதுன்னு உள்ள போய் பார்க்கவே இல்ல. ஆனா மேலோட்டமா பார்க்கறக்கே நெஞ்செல்லாம் வெடிச்சிரும் போல இருக்கு. இதுவே உள்ள போய் இதுதான் விஷயம் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு எனக்கு சத்தியமா மனதைரியம் இல்லைங்க. இதெல்லாம் கேட்கறக்கே அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்குது. இது எங்கேயோ நடக்குது, நமக்கா நடக்குது அப்படின்னு நம்மளால கடந்து சத்தியமா போக முடியலைங்க. இப்படி ஆதங்கப்பட்டு புலம்புறத தவிர நம்மளால வேற என்னங்க பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. பெண் குழந்தையோ, ஆண் குழந்தையோ, குழந்தை பெத்தவங்க அத்தனை பேர்த்துக்கும் கண்டிப்பா சொல்றேன், குழந்தைகள ரொம்ப பாதுகாப்பா வச்சிருங்க. நாம அவங்க மேல எந்நேரம் ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கணும். எங்கேயோ நடக்கிறது நம்ம வீட்லயும் நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராதுங்க. அதனால அசால்ட்டாக இருக்காம குழந்தை விஷயத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா நாமளும் பழமையை நோக்கி பின்னோக்கி போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுதுங்க. குழந்தைகளை தனியாக ரொம்ப தூரம் அனுப்ப முடியாது, அங்கே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்திலையுமே அதே நிலைமை தான் திருப்பி வரும் போல இருக்குது. குழந்தைகளை ரொம்ப தூரத்தில் நம்பி எப்படி அனுப்புறதுனே தெரியலிங்க நடக்கிறதையெல்லாம் பார்த்தா. ஆனால் ஒன்றுங்க, 24 மணி நேரம் நம்ம கூட இருக்கிறது அப்படிங்கிறது முடியாத ஒன்று. குழந்தைகளுக்கு அவங்களுக்கான தைரியத்தையும் தற்காப்பு கலையும் கற்றுக் கொடுக்கறது தான் இதுக்கு ஒரே வழியாக இருக்கும். அதனால குழந்தைகளை முதல்ல அவங்களுக்கான தைரியத்தை நம்ம ஊட்டி வளர்க்கணும்.